Hi Anba, welcome to discussion zone. இப்போ ஹையர் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் டைப் 1 பார்க்க போகிறோம். இதில் ஏன் டைப் 1 டைப் 2ன்னு சொல்லிட்டு டைப் 5 வரையும் நம்ம கொடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வரும். அப்போ தான் நம்ம வந்து பர்டிகுலர் இன்டெக்ரல் ப்ராசஸ் பண்ணுவோம்னு சொன்னேன் இல்லையா? அது என்ன மாதிரி வேல்யூ வந்துச்சுன்னா நம்ம என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த டைப் 1 டைப் 2ன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஹிண்ட்டை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டைப் 1ல என்ன அப்படின்னா எக்ஸ்போனன்சியல் பவர் சம்வாட் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸ்போனன்சியல் பவர் எக்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த எக்ஸோட கோஎஃபிஷியண்டாக இருக்கக்கூடிய எந்த வேல்யூவாக இருந்தாலும் நம்ம அதை ஆல்ஃபான்னு கன்சிடர் பண்ணிக்கணும். அதை வந்து என்ன பண்ணுறோம்னா டி இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய டியில் நம்ம இந்த ஆல்ஃபாவை ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதாவது இந்த மாதிரியான ஃபங்க்ஷனில் இந்த டீன் இருக்க இடம் இல்லையா, இதில் வந்து நான் அந்த ஆல்ஃபாவை பிளேஸ் பண்ணிவிடுவேன். அது பர்டிகுலர் இன்டெக்ரல் ப்ராசஸ் போகும்போது. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, இஸ் ஈக்குவல் டு சம் வாட் வேல்யூ இருக்கு. ஸோ இது நாட் ஈக்குவல் டு 0, ஹென்ஸ் இட் இஸ் நான் ஹோமோஜீனியஸ். ஓகேவா? இப்போ இதோட ஜெனரல் சொல்யூஷன் எப்படி வரும்? y இஸ் ஈக்குவல் டு cf பிளஸ் pi. அப்போ இங்கே பர்டிகுலர் இன்டெக்ரல் நம்ம ப்ராசஸ் பண்ணணும். ஓகேவா? ஹியர் இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து உங்களுக்கு டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம டேரெக்டாக ஆக்சிலரி ஈக்குவேஷன் எடுத்துடலாம். இந்த டியை வந்து எம்மா மாற்றி நம்ம இங்கே போட்டுக்கிறோம். ஆக்சிலரி ஈக்குவேஷனுக்கு நான் ரூட் எடுத்துட்டேன். ரூட் எப்படி எடுத்துக்கணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் சி டேம் வரணும், ஆட் பண்ணால் பி டேம் வரணும். ஓகேவா? எம் இஸ் ஈக்குவல் டு 2,4 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நான் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனில் எடுத்து எழுதுறேன். ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஃபரண்ட் ரூட்ஸுக்கு நான் அந்த மாதிரியான காம்ப்ளிமெண்டரி ஈக்குவேஷன்ஸ் எடுத்து எழுதிட்டேன். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் பாருங்க, பர்டிகுலர் இன்டெக்ரல் ப்ராசஸ் இங்கே பண்ணுறோம். பர்டிகுலர் இன்டெக்ரலோட பேசிக் ஃபார்முலா என்னன்னா 1 ஃபங்க்ஷன் சொல்லி எழுதிக்கணும். அதாவது 1 அவங்க கொடுத்துருக்க அந்த ஈக்குவேஷன் அதுதான் வந்து ஃபங்க்ஷன், அதை எடுத்து எழுதிக்கிறோம். மல்டிப்ளிகேஷனில் இஸ் ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இருந்த வேல்யூவை எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா? 1 சொல்லிட்டு இந்த நான் சொன்னேன் இல்லையா, எக்ஸ்போனன்ஷியல் சம்வாட் எக்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த கோஎஃபிஷியன்ட்டை எடுத்து டியில் ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே எக்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட்டை எடுத்து டியில் ரீப்ளேஸ் பண்ணி எழுதியிருக்கோம். அப்படி எழுதும்போது 6 ஸ்கொயர் என்னாவும் 36ன்னு வரும். 6 × 6 என்னாவும் 36ன்னு வரும். 36 மைனஸ்னால கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 8 மட்டும்தான் இருக்குது. அந்த ரிமைனிங் 8 இங்கே எழுதியிருக்கோம். ஸோ அந்த இ பவர் 6x வந்து அப்படியே தான் இருக்கும். எக்ஸ்போனன்ஷியல் பவர் 6x அதை அப்படியே எழுதிக்கிறோம். ஜென்ரல் சொல்யூஷனில் cf பிளஸ் pi அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இது வந்து நான் ஹோமோஜினியஸ்ன்றதுனால இந்த கண்டிஷன் நீங்கள் எப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. y இஸ் ஈக்குவல் டு cfஓட வேல்யூ எடுத்து எழுதிக்கணும், ப்ளஸ் இந்த piயோட வேல்யூவும் எடுத்து எழுதிக்கணும். எடுத்து எழுதினா மட்டும் போதும். ஓகேவா? எந்த விதமான சிம்பிளிஃபிகேஷன் பண்ண தேவையில்லை. தென் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. இந்த மாதிரியான ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுக்கு நான் ஆக்சிலரி ஈக்குவேஷன் இவங்க டேரெக்டாக கொடுத்தனால நான் டேரெக்டாக ஆக்சிலரி ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டேன். m இஸ் ஈக்குவல் டு 3,3 எனக்கு ரூட் கிடைக்குது. இந்த ரூட் பாருங்க ரியல் அண்டு ஈக்குவலாக இருக்குது. ரியல் அண்டு ஈக்குவலாக இருந்தால் நம்ம காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எப்படி எழுதணும்? இந்த மாதிரி எடுத்து எழுதணுமா? ஓகேவா? இந்த எக்ஸ்போனன்ஷியல் பவர் 3x வந்து இஸ் ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இருக்குது இல்லைன்பா. இது வந்து நாங்கள் கொடுத்துருக்க காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் டேபிள் காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல ஆல்ஃபான்னு இருக்கும். ஆல்ஃபா அதாவது எம்முன்னு இருக்கும். எம்முன்றது வந்து எனக்கு கிடைச்ச ரூட்டு, அதை தான் எடுத்து நான் 3ன்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஓகேவா? இது வந்து நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரலில் மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவோம். ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு இருக்கக்கூடிய வேல்யூ. ஓகேவா? ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் இப்போ நான் எடுக்கிறேன். பர்டிகுலர் இன்டெக்ரல் எடுக்கும்போது 1 ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனை எடுத்து நான் எழுதிக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு கவுண்டர் வேல்யூ நான் மல்டிபிகேஷனில் எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், எக்ஸ்போனன்ஷியல் பவரில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் நம்ம டிக்கு ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் இதை டிக்கு ரீப்ளேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். டி ஸ்கொயர் என்ன ஆகும்? இது 9 மாறுமா? மைனஸ் 6 × 3 வந்து என்ன ஆகும்? 18. ஓகே, 18 + 9. இப்போ இந்த 9 + 9 18. 18 - 18 என்ன ஆகும்? 0ன்னு ஆகிடும். 1/0 என்னது? அன்டஃபைன்டு வேல்யூ. ஸோ அந்த மாதிரியான வேல்யூ வரக்கூடாது. அப்படி வரணும்னா அது வந்து கேஸ் ஃபெயில் ஆகிடும். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 3 அப்ளை பண்ணால் கேஸ் வந்து ஃபெயில் ஆகிடுன்ற ஒரு ரீசனுக்காண்டி நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நம்ம வந்து எக்ஸோட மல்டிப்ளிகேஷனில் ஒன்று கொடுத்துடணும். இது வந்து கண்டிஷன் 1/2t - 6 இதை நான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த 2 வந்து நான் டிஃபரன்ஷியேட் நமக்கு ஆக்சுவல் டிஃபரன்ஷியேஷன் எப்படின்னு தெரியும். தெரியாதவங்க டிஃபரன்ஷியல் பேசிக்ஸ் பாருங்க, அதெல்லாம் நான் கொடுத்துருப்பேன். ஓகேவா? டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2d மாறிடும். 6d வந்து வெறும் 6 மாறிடும். 9 வந்து கான்ஸ்டன்ட், ஸோ 0 ஆகிடும். ஸோ 1/2d - 6ன்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷனில். ஓகே, இப்போ இந்த எக்ஸ்போனன்ஷியல் பவர் 3xல இப்போ வந்து நான் இந்த எக்ஸுக்கு முன்னாடி ஒரு கோஎஃபிஷியன்ட் அப்ளை பண்ணலாமா? பண்ணா 2 3 6 - 6 0 ஆகிடும். மறுபடியும் அன்டஃபைன்டு வேல்யூ கிடைக்கும். ஸோ மறுபடியும் கேஸ் ஃபெயில் தான். டி இஸ் ஈக்குவல் டு 3ன்னு அப்ளை பண்ணுனா ஹென்ஸ் நான் என்ன பண்ணுறேன்? அகைன் டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் எக்ஸை வந்து நான் மல்டிப்ளிகேஷனில் கொடுக்கும்போது ஆல்ரெடி ஒரு எக்ஸ் இருந்துச்சு, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடுது. தென் 1/2 டிஃபரன்ஷியேட் பண்ணதுனால ஓகேவா? 6 வந்து அங்கே கான்ஸ்டன்ட் டேர்மு, இங்கே வந்து 6 வந்து கான்ஸ்டன்ட் டேர்மு. ஸோ 0 ஆகிடும். 2t வந்து வெறும் 2வா மட்டும் மாறும்.
ஓகேவா, டிஃபரன்ஷியேஷன் பண்ணியாச்சு. இப்போ இந்த வேல்யூ எனக்கு ஃபைனலாக கிடச்சிருக்கு. ஜென்ரல் சொல்யூஷன் நான் எடுத்து எழுதிடுறேன். CF + PI அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிடுறேன். CF நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ எழுதிடுறோம், PI வந்து கண்டுபிடிச்ச வேல்யூ அப்படியே எடுத்து எழுதினால் போதுமானது. சிம்பிளிஃபிகேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, தென் நெக்ஸ்ட் பாருங்க, இன்னொரு கொஸ்டின். இப்போ இந்த மாதிரியான ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஆக்சிலரி ஈக்குவேஷன் நான் எடுத்து எழுதிட்டு அதுக்கான ரூட்ஸ் நான் ஃபைண்ட் பண்ணுறேன். எனக்கு இங்கே ஆல்ஃபான்ற வேல்யூ இல்லை. ஓகேவா, டேரெக்டாக எனக்கு +or-3i அப்படின்னு சொல்லிட்டு வருது. பீட்டாவோட வேல்யூ மட்டும்தான் இருக்குது, ஆல்ஃபாவோட வேல்யூ இல்லை. இப்போ என்ன பண்ணுறேன்னா, காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன், இதுக்கான காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவல் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் இமேஜினரிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ரைட், இந்த மாதிரி இருக்கும். இமேஜினரியோட காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம அங்கே எழுதுனது இது மட்டும் தான் எடுத்து எழுதியிருக்கோம். இந்த வெளியே உள்ள டேர்ம் எழுதலை, எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம் எழுதலை. பிகாஸ் ஆல்ஃபான்ற வேல்யூ அங்கே இல்லை, ஆல்ஃபான்ற வேல்யூ அங்கே 0. ஸோ எக்ஸ்போனன்ஷியல் பவர் 0 என்னது 1, அதனால இது வந்து 1 ஆகிடும். ஸோ இந்த வேல்யூ மட்டும் தான் எடுத்து எழுதுவோம். பீட்டாவோட வேல்யூ மட்டும் நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கேன். பீட்டா வந்து ஐக்கு கோஎஃபிஷியண்டாக இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும் தான் எடுத்து எழுதணும், ஐயே எழுதிடக்கூடாது. ஓகேவா, தென் பர்டிகுலர் இன்டெக்ரல் நான் ஃபைன் பண்ணுறேன். பர்டிகுலர் இன்டெக்ரல் இங்கே என்ன இருக்குது, = 2x இருக்குது. ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் நான் இங்கே ஃபைன் பண்ணுறேன். 1/ஃபங்க்ஷன் எழுதிக்கிட்டு × 2x இருக்கக்கூடிய வேல்யூ. இப்போது நான் எக்ஸ்போனன்சியல் பவர் சம்வாட் வேல்யூ இருக்கும், அதில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் இங்கே எக்ஸ்போனன்சியலே இல்லை. இதில் நான் எந்த வேல்யூ எடுத்து எழுதுவேன் அப்படின்னா, இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதிடக்கூடாது. ஓகேவா, எக்ஸ்போனன்ஷியல் இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு டைப் 1ன்ற கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ணணும். 2xக்கெல்லாம் அப்ளை பண்ணிடக்கூடாது. ஸோ இதை இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 2x = எக்ஸ்போனன்ஷியல் log 2x அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கலாமா? ஏன்னா எக்ஸ்போனன்ஷியல் log வந்து இப்போ சப்போஸ் கேன்சல் ஆச்சுன்னா இந்த மறுபடியும் இதே 2x தான் வரப்போகுது. ஸோ அதனால எக்ஸ்போனன்ஷியல் log 2x சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். எப்பயுமே உங்களுக்கு ஒன்று தெரியும், log இங்கே 2x சொல்லி இருந்துச்சு அப்படின்னா இந்த x வந்து ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகும். ஓகேவா, அப்போது எனக்கு இந்த வேல்யூ எப்படி வரும் பாருங்க. இப்போ நான் இதை எடுத்து எழுதிக்கிட்டேன். தென் நெக்ஸ்ட் வேல்யூ எக்ஸ்போனன்ஷியல் பவர் x log 2ன்னு சொல்லிட்டு எனக்கு வரும். ஓகேவா, இப்போ எக்ஸ்போனன்ஷியல் பவர் x இருக்கு, இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன, log 2 தான் என்னோட கோஎஃபிஷியன்ட். ஸோ என்ன பண்ணுறேன்னா, இதை நான் டிக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ 1/ln2ன்னு சொல்லிட்டு நான் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா ln² 2 + 9, இந்த இடத்துல 2x அப்படியே தான் இருக்கும். இந்த 2x அப்படியே வச்சுக்கோங்க. தென் இந்த log 2ஓட வேல்யூ எடுத்து அதை ஸ்கொயர் பண்ணி 9ஓட ப்ளஸ் பண்ணால் எனக்கு இந்த மாதிரியான வேல்யூஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா, ஓகே, y = CF + PI எடுத்து எழுதிக்கோங்க. இதுதான் வந்து PI, இது வந்து CF. ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி எழுதினா போதும், வேறு எந்த விதமான சிம்பிளிஃபிகேஷனும் தேவையில்லை. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நான் டேரெக்டாக ஆக்சிலரி ஈக்குவேஷன் எடுக்கிறேன், அதுக்கான ரூட் ஃபைன் பண்ணுறேன். இங்கேயும் அதே மாதிரி எனக்கு இமேஜினரி வேல்யூஸ் மட்டும் தான் கிடைக்குது. இதில் ஆல்ஃபா இல்லாத காரணத்தினால நான் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எனக்கு இந்த மாதிரியாக கிடைக்குது. ஓகேவா, இப்போது பர்டிகுலர் இன்டெக்ரல் நான் ப்ராசஸ் பண்ணுறேன். 1/ஃபங்க்ஷனை எடுத்து நான் எழுதிக்கிறேன். தென் இதை = கண்டிருக்கிற வேல்யூ நான் மல்டிபிகேஷனில் போட்டுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸ்போனன்ஷியல்ன்ற ஒரு வேர்டே இல்லை. ஸோ பட் ஆனால் இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல எக்ஸ்போனன்ஷியல் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து டைப் 1 தான். ஓகேவா, ஒரு சாதாரணமாக வேல்யூவாக தான் இருக்குது. இதை வந்து நான் எக்ஸ்போனன்ஷியலாக மாற்றிக்கலாம். எப்படி அப்படின்னா, நமக்கு எக்ஸ்போனன்ஷியல் பவர் 0 என்னது 1. ஸோ 16 × 1னாலும் உங்களுக்கு 16 தான் வரப்போகுது. இப்போ இந்த 1 தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ்போனன்ஷியல் பவர் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் மாற்றிருக்கேன். இப்போ t = 0 அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுறேன். காரணம் என்ன, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது 0 தான். அந்த 0 வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இந்த டேர்ம் 0 ஆகிடுமா, 0 ஆகிடுச்சுன்னா 1/4ன்னு சொல்லிட்டு வரும். 1/4ன்னு வந்திருக்கா. இந்த 16 நான் இதுக்கு அப்படியே எப்பயும் போல் மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த 4ம் 16ம் கேன்சல் ஆனால் 4ன்னு சொல்லிட்டு வரும். எக்ஸ்போனன்ஷியல் பவர் 0 வந்து மறுபடியும் 1ஆவே ஆகிடும், அது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா, 16/4 வரும், = 4 தான் இதோட ஆன்சர், பர்டிகுலர் இன்டெக்ரல். ஓகேவா, தென் y = CF + PI அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதினா போதுமானது. ஓகேவா, தென் நெக்ஸ்ட் டைப் 2 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே நண்பா, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது ஃப்ளா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ஓகே, தேங்க்யூ.